அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரவுண்ட் 2 மாணவர்கள் பொது கலந்தாய்வு மற்றும் அரசு 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ அட்மிஷன் நடைபெறும் அவங்களுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 3/8/2026 காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 5/8/2026 மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறும். இதில் பொது கலந்தாய்வு மாணவர்களுக்கான தரவரிசை எண் வந்து 37,977லேருந்து 1,31,093 வரை மற்றும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை எண் வந்து 2,571லேருந்து 18,036 வரை. உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த கலந்தாய்வில் கலங்கக்கூடிய மாணவர்களுடைய கட் ஆஃப் வந்து 171லேருந்து 135.75 வரை. இதில் 2 விதமான சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. இந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா வந்து 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் இது கட்டாயம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அவங்க பண்ணணும். அது போக அவங்க ஜென்ரல் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணணும். ஸோ அரசு பள்ளி மாணவர்கள் தனித்தனியே 2 சாய்ஸ் ஃபில்லிங்களை வந்து செய்யணும். மற்ற மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஜென்ரல் மட்டும் பண்ணாங்கன்னா போதும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு பண்ணும்போது அவங்க எதை கவனத்தில் வச்சுக்கணுன்னா, ரவுண்ட் 1க்கு அப்புறம் என்ன வேக்கன்சி பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறத, ஜென்ரல் அகாடமிக் வேக்கன்சி பொசிஷன் என்ன இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கோட்டா 7.5% இடஒதுக்கீடில் என்ன வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 இருக்குங்கிறதையும் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் வரும். அதில் எந்தெந்த பாடப்பிரிவுகள் இல்லை எந்தெந்த பிரிவு மாணவர்களுக்கு அந்த கல்லூரியில் அந்த பாடப்பிரிவில் சீட் இருக்குது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த சீட்டுமே எந்த பிரிவு மாணவர்களுக்கும் இல்லாத போது அந்த பாடப்பிரிவை அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கிறது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே மாதிரி இப்போ இந்த லெதர் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியை நம்ம பார்த்தோம்னா, இந்த பாடப்பிரிவில் இந்தந்த பிரிவு மாணவர்களுக்கு இந்தந்த எண்ணிக்கையிலான சீட்டு வேக்கன்சி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கும்போது இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணும்போது அந்த பாடப்பிரிவு அந்த பிரிவு மாணவர்களுக்கான வேக்கண்ட்டு அந்த கல்லூரியில் இவற்றை வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்து என்ன பண்ணணும், சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கணும். இதே மாதிரி தான் வந்து பொதுப்பிரிவு மற்றும் 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களும் இந்த சீட் மேட்ரிக்ஸை பார்த்து 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங்லையும் பண்ணும்போதும் இதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 7ஆம் தேதி வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். நம்ம வச்ச சாய்ஸ் லிஸ்ட்டில் நமக்கு எந்த கல்லூரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்ச அன்றிலிருந்து மறுநாள் 8/8/2026 வரை நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 6 ஆப்ஷன் இருக்குது. இந்த 6 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இந்த 6 ஆப்ஷனும் என்னென்ன செய்யும் அந்த சூஸ் பண்ணும்போது அப்படின்னு சென்ற காணொலியில் பார்த்துருக்கோம். அந்த காணொலியை பார்த்து அதோட ரிசல்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் அதை பார்க்காதவங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிறது, இப்போ கிடச்சிருக்க கல்லூரியை நான் எடுத்துக்கிறேன், அந்த கல்லூரியில் சேர விரும்புகிறேங்கிறது. அக்செப்ட் அண்ட் அப்போர்டுங்கிறது, இப்போ கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரியை சேர்ந்துக்கிறேன், அதே சமயத்தில் நான் வச்சுருக்கக்கூடிய விருப்ப வரிசையில் இப்போ கிடச்சிருக்க கல்லூரிக்கு மேலே உள்ள விருப்ப வரிசையில் ஏதாவது கல்லூரி கிடச்சின்னா அதில் நான் சேர விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. டிக்ளைன் அண்ட் அப்போர்டுங்கிறது, இப்போ கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரியில் நான் சேர விரும்பலை, இப்போ கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரிக்கு மேலே உள்ள விருப்ப வரிசையில் உள்ள ஏதாவது கல்லூரி கிடச்சுன்னா அதில் சேர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி அப்போர்ட் ஆப்ஷனில் கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டுக்கு இந்த ஆப்ஷன் வச்சவங்க போகணும். 4வது ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறது, இந்த கிடைச்ச கல்லூரியில் சேர விரும்பலை, அடுத்த ரவுண்டில் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்றது. 5வது டிக்ளைன் அண்ட் குவிட்டுங்கிறது, இப்போ கிடச்சிருக்கக்கூடிய கல்லூரியிலையும் சேரலை, இந்த கவுன்சிலிங்லையும் நான் மேற்கொண்டு தொடர விரும்பலை அப்படிங்கிறது. இது மற்ற படிப்புகளை தேர்ந்தெடுத்தவங்க மற்ற படிப்புகளில் சேர்ந்தவங்க இதை ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்ஜினியரிங் தவிர்த்து
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிக்கல், அக்ரி இந்த மாதிரி படிப்புகளை வந்து தேர்ந்தெடுத்து படிக்க போகிறவங்க இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கடைசியாக அப்போட மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறது நம்ம வச்ச சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு எந்த கல்லூரியும் கிடைக்கலன்னா இந்த நாட் அலாட்டட்னு வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்னொரு முறை நான் அப்போர்ட் ஆப்ஷன் வைக்கிறேன். அதில் அப்போர்ட் ஆப்ஷனில் ஏதாவது வேக்கண்ட் வந்து எனக்கு கல்லூரியில் கிடைச்சா அந்த கல்லூரியில் சேர விரும்புகிறேன், அப்படி இல்லைனா அடுத்த ரவுண்டில் கலந்துக்கிறேன்றது இதுதான் இதோட அர்த்தம். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும், உங்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கிறத உறுதி செஞ்சிடும். இந்த அடுத்த 4ம் வந்து கொஞ்சம் நல்ல கல்லூரி கிடைத்த கல்லூரிகளை கூட சமயத்தில் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக சிந்தித்து இந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதற்கப்புறம் நம்ம அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கும் 9/8/2026 காலை 10 மணிக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் வரும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் வரும். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க 9/8/2026 காலை 10 மணிலேருந்து 13/8/2026 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் எந்த கல்லூரிக்கு கிடச்சிருக்கோ அந்த கல்லூரியில் போய் உங்கள் பணத்தை கட்டி உங்களுடைய சேர்க்கையை உறுதி செஞ்சிடணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டர் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த டிஎஃப்சி சென்டரில் போய் குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அப்போர்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உறுதி செஞ்சிடணும். சப்போஸ் இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு அப்போர்டு ஆப்ஷனில் காலேஜ் கிடச்சுன்னா அது 17/8/2026 அவங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வரும். அந்த கல்லூரியில் போய் நீங்கள் கல்லூரி சேர்க்கையை வந்து உறுதி செஞ்சிடணும். அப்படி அப்போர்டு ஆப்ஷனில் கிடைக்கலன்னா ஏற்கனவே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன கல்லூரி கிடச்சதோ அந்த கல்லூரியில் போய் உங்களுடைய அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கிலேருந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து எப்போ வரும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கல்லூரியில் சேர்க்கைக்கான நாட்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை நடைபெறும் அப்படிங்கிற விளக்கக்கூடிய ஒரு சிறிய வீடியோவாக இருக்கும். மாணவர்கள் அனைவரும் நல்ல சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நல்ல கல்லூரிகளும் நல்ல பாடப்பிரிவுகளையும் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.